செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், பிடிலி செங்கல்வராய நாயக்கர் கல்லூரி காஞ்சிபுரம் மற்றும் ஃப்ரூட்னிக், தி பவர் ஆஃப் ஃப்ரூட். மக்கள் வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஜெயா மோகன். முதன்மை செய்திகள். வழிகாட்டி செயற்கைக்கோளுடன் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது PSLV. பேரிடர் காலங்களில் போக்குவரத்துக்கு பயன்படும் என அறிவியலாளர்கள் தகவல். நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்தது டீசல் விலை உயர்வு. அரசின் மக்கள் விரோத நடவடிக்கை என மருத்துவர் ராமதாஸ் கண்டனம். வேலூரில் இந்து முன்னணி மாநில நிர்வாகி ஓட விரட்டி வெட்டி கொலை. நிகழ்விடத்தில் குழாய் வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டதால் பதற்றம். உத்தரகாண்ட் மீட்பு பணிகள் குறித்து நிதிஷ்குமார் பாஜக மோதல். பக்தர்களை காப்பாற்றும் கதாநாயகன் யார் என்பது தொடர்பாக காரசாரம். வாஷிங்டனில் இந்திய தூதரகத்தின் தொலைபேசிகள் ஒட்டுக்கேட்பு. அதிநவீன கருவிகள் மூலம் அமெரிக்கா உளவு பார்ப்பதாக தகவல். விரிவான செய்திகள். இந்தியாவின் முதல் போக்குவரத்து வழிகாட்டி செயற்கைக்கோளை சுமந்து கொண்டு PSLV C-22A ஊர்தி வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. இந்திய விண்வெளி ஆய்வு நடுவ அறிவியலாளர்கள் IRNSS-1A என்ற போக்குவரத்து வழிகாட்டி செயற்கைக்கோளை உருவாக்கியுள்ளனர். முற்றிலும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோளை சுமந்து கொண்டு PSLV C-22A ஊர்தி நேற்றிரவு வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து புறப்பட்ட ஊர்தி செயற்கைக்கோளை அதன் சுற்றுப்பாதையில் சரியாக நிலை நிறுத்தியதாக இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். Which will be followed by the ignition of the 4 solid strap-ons at 40.46 seconds. So you can see the lift-off from the launch pad. Tracking, P1 tracking, 2 tracking, plus 15 Vehicle seconds. majestically going through the an IRNS satellite. We are extremely happy to announce PSLV C-22 injected India's first navigation satellite, IRNSS-1A. What we achieved is 282.5 kilometers. வான்வழி, கடல் வழி மற்றும் தரை வழி போக்குவரத்துக்கு பெரிதும் உதவக்கூடிய இத்தகைய செயற்கைக்கோள் ரஷ்யா, அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகளிடம் மட்டுமே இருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த வரிசையில் இந்தியாவும் இணைந்துள்ளது. இது தொடர்பாக மக்கள் செய்தியாளர் கவியரசன் தரும் நேரடி தகவல்கள். 1425 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் இந்தியாவிற்குள்ளும் இந்திய எல்லையிலிருந்து 1500 கிலோமீட்டர் தூரத்திற்கும் கண்காணித்து தகவல்களை தரக்கூடியது. இந்த செயற்கைக்கோளின் ஆயுட்காலம் 10 ஆண்டுகள் ஆகும். நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 20 நடுவங்கள் மூலம் இந்த செயற்கைக்கோளிலிருந்து தகவல்கள் பெறப்பட்டு இயற்கை பேரிடர் காலங்களில் பயன்படுத்தப்படும். மக்கள் செய்திகளுக்காக ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப் குமாருடன் கவியரசன்.